பெரியப்பாவை பலி வாங்கிடுச்சு. ராணுவத்துக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடுவுல நடந்த சண்டையில அவர் இறந்துட்டாரு. ஜெயில இருந்து விடுதலை வந்த உன் அப்பாவுக்கு கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம என் அக்கா மேலயும் நந்தினி மேலயும் காட்டிட்டு இருக்காரு. உங்க அப்பா முழிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் அவரை சமாளிக்கிறேன். நீ சீக்கிரமா பேசிட்டு உள்ள வா. இதுல பெரியப்பா பண்ணதுல என்ன மாமா தப்பு இருக்கு? அப்பா பண்ணது தப்பு தானே. அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. அதை தாங்க முடியாம தானே பெரியப்பா காட்டி கொடுத்திருக்காரு. அப்ப நான் பெரிய பொண்ணா இருந்திருந்தா கூட நானே அப்பாவை காட்டி கொடுத்திருப்பேன். அப்பா அது ஒரு பகையா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் ஓட ஓட விரட்டுறாரே. அவர் பண்றது தப்புன்னு அவருக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? தப்ப மறைச்சு தன்னை பெரிய மாமா காப்பாத்திருக்கலாமேன்னு அவர் நினைக்கிறாரு. அது எப்படி மாமா முடியும்? அத்தனை குழந்தைங்களை பாதிக்க காரணமானவரை தண்டிக்காம எப்படி விட முடியும்? அது உனக்கு புரியுது, அவருக்கு புரியலையே. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமாவும் பெரியமாவையும் நந்தினியையும் எதிரியா நினைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அதை நினைச்சு நீ கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்ல, அவர் நினைக்கணும். அது வரைக்கும் அவர் சொல்றத கேட்டு அமைதியா போறதுதான் நல்லது. என்னம்மா நீ இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவ்ளோ நடந்திருக்கு, அழாம எப்படி மாமா இருக்க முடியும்? நீ இதுக்காகலாம் அழலன்னு எனக்கு தெரியும். வேற எதுக்காக அழறணும்? நீ ஆசையா சாப்பிட போன மீன் பண்ண மண்ணில் விழுந்துருச்சேன்னு தானே அழுத. இரு, இந்தா. நான் இதுக்காகலாம் அழல, அப்பா அடிச்சதுக்கு தான் அழுத. எதுக்கு அழுதியோ உங்க அப்பா வந்து தட்டி வர்றதுக்குள்ள இதை சாப்பிடு. ஆட சாப்பிடு. இல்ல, நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ பாரு, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாட வீட்டுக்கு வர மறந்துட போற. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடு. சரி மாமா. போ. அம்மா கட்டிட்டியா? என்னங்கம்மா கொடு. என்ன கனகா, தினமும் நீ பூ கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் பூஜையே ஆரம்பிப்பேன். அது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனாலதாம்மா இவ்ளோ சீக்கிரம் பூ கொண்டு வந்து கொடுத்தேன். இன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால எல்லா பூக்கும் ஒரே கிராக்கிமா. அதனாலதாம்மா இன்னைக்கு வழக்கமா தரவங்களுக்கு கூட நான் பூவே தரல, மொத்தமும் உங்களுக்கு தான். இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. சரி கொஞ்சம் இரு, காசு அம்மா எடுத்து வரேன். அப்புறமா வாங்கிக்கிறேம்மா. இத வர இரு, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேம்மா. சரி மறக்காம வா. கனகா, ஏய் கனகா. சொல்லுங்கம்மா. நடு வீட்ல நின்று என்ன பராக் பாத்துட்டு இருக்க? வந்தோமா பூவை கொடுத்துட்டு போனோமான்னு இருக்க மாட்டியா? அது இல்லம்மா. என்ன அது இல்லம்மா இது இல்லம்மா? போ போய் உன் வேலையை பாரு. அருளு இல்லடா. அருளு அருளு, தீபாவளினா என்ன தேய்ச்சு குளிக்கணும்டா. ஏய் கொஞ்சம் இந்த எண்ணெயை தேய்ச்சுக்கோடா. நோ 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 நோ, எனக்கும் ரொம்ப தூரம். சாரிமா, என்னால முடியாது. டேய் 4 வருஷம் கழிச்சு நீ தீபாவளியை நம்ம ஊர்ல கொண்டாடுற. அம்மா கையால என்ன தேய்ச்சுக்கோடா. என்ன மட்டும் என்ன தேய்ச்சுக்க சொல்லாதம்மா ப்ளீஸ்மா.
மா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருமா. வேற என்ன வேணா சொல்லு, நான் செய்யறேன். ஆனா இந்த எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் வேணாம். யாருல சித்தி சொல்றத கேளுடா. தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. டேய் டே மைனரு, நீ எங்க போற? நீ என்ன தேய்ச்சு குளிக்கலையா? அவனுக்கு உபதேசம் பண்ணிட்டு போற? எனக்கு ஃபேக்டரியில அவசரமா ஒரு வேலை இருக்கு பாட்டி. நான் போய் அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா குளிக்கிறேன். நல்ல நாள் அதுவுமா, குளிக்காம கொள்ளாமையா வேலைக்கு போவ? ஆளுக்கு பிடிச்ச பயல. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல பாட்டி. அதான் வந்து குளிக்கிறேன்னு சொன்னேன்ல. தீபாவளி அன்னைக்கு என்னடா வேலை? தலையே போற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கா குளிச்சிட்டு போ. ஐயே சொல்லிக்கிட்டே இருக்கேன், போயிட்டு வந்தாரேன் இரு. டேய் சொல்லிட்டே இருக்கேன், காதுலயே வாங்கிக்காம போறேன் பாரு. டேய் நில்லுடா. பொம்பளை பிள்ளைங்க தான். அங்க பாரு, என் பேத்திங்க தான் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சிட்டாட்ட வராளுங்க. இவனுங்களும் இருக்கானுங்களே நாத்த புடிச்ச பயலுங்க. வானதி, நீயும் அப்ப ஏன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தியா? ஒரு குரல் கொடுத்திருக்கலாம்ல. குரல் கொடுத்தா அவங்க அப்பா குரவலையே பிடிப்பாரு. பரவாயில்லையா? நேத்து தான் பார்த்தல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துதான் எங்க அப்பா நேத்து அந்த ஆட்டம் ஆடினாரு. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் என்னாச்சு? அப்பாக்கு கோவம் போயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத நந்தினி. நல்ல எதுக்கு அவரை பத்தின பேச்சு. நீ வா,